கிறிஸ்தவ விழிப்புணர்வு யூடியூப் சேனல் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்து பாடுகளை பட்டு அவர் நமக்காக செய்த நன்மைகளை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கலாத்தியர் 6 அதிகாரம் 14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறை கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதிகளுடைய அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் அவர் எழுதுகிறார். அவர் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். எதற்காக சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று பார்த்தால், அந்த சிலுவையிலே தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் மேன்மை பாராட்டுகிறார். அவருடைய வாழ்க்கை சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு முன்பாக அவர் சவுலாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்பினார். ஆதி சபையிலே ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்வதற்கு இவர் காரணமாக இருந்தார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். அவர் ஒரு பரிசேயனாக இருந்தார், நன்றாக படித்தவராக இருந்தார். கமாலியல் என்கின்ற அந்த படித்த மாமேதையிடத்தில் கற்றுக்கொண்டவராக இருந்தார். இப்படி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்து அவர் தமஸ்குல போய் அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்த வேண்டும் என்று அவர் போகிற பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் வெளிச்சமாக அவருடைய வாழ்க்கையில வருகிறார். அப்பொழுதுதான் அவர் மனம் திரும்புகிறார், ரட்சிக்கப்படுகிறார். அவர் ஆண்டவருக்கேற்ற ஒரு பாத்திரமாக மாறுகிறார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தான் எழுதுகிறார், நான் எதை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய மீறுதல், அக்கிரமத்தை, சாபத்தை, பாவத்தை, வியாதிகளை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையில தான் ஆண்டவர் மரித்தார் என்பதை அடையாளப்படுத்துகிறோம். சிலுவை என்பது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. சிலுவை அது எதற்காக சபைகளிலே வைக்கப்பட்டிருக்குது என்றால், இந்த சிலுவையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கின்ற ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள அல்லது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த சிலுவையில தான் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையினால மேன்மை பாராட்டக்கூடிய வகையில என்ன செய்திருக்கிறார், அதை நாம் சில காரியத்தை இந்த நேரத்தில் பார்க்கலாம். ரோமர் 5 அதிகாரத்தில் 8 கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்.
தேவனாகிய கர்த்தர் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே இந்த அன்பை விளங்க பண்ணினார். அவர் நமக்காக பாடுபட்ட அந்த சிலுவை மரணத்திலே அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆண்டவராகிய தெய்வம் இந்த சிலுவையை மேன்மை பாராட்ட காரணம் அவர் மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறார். இயேசு கிறிஸ்து அன்பானவர். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காகவே வந்த தேவன். முந்தி அவர்தான் வந்து நம்மை அன்பு கூர்ந்தார். நாம் அவரை அன்பு கூறவில்லை. நான் நிராகரித்திருக்கிறேன். ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாத போது யாராவது வந்து சொன்னாங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அன்பை கொடுக்க வந்த தெய்வம். அந்த சிலுவையினால மரித்ததுடைய நோக்கம் ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்காக மரித்தார், அவர் மரித்தார் என்பது அல்ல. தாய் வயிற்றிலே பிறந்திருக்கிற அனைவருமே பாவி என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சங்கீதம் 51 அதிகாரம் 5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் தாய் என்னை பாவத்திலே ஈன்றெடுத்தார். ஒவ்வொருவரும் பாவத்திலே ஈன்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற எல்லோருக்குமே அவர் தேவனாக இருக்கிறார். அவர் அதற்காக தான் மரித்தார். பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டினார். கிறிஸ்துவாகிய கர்த்தர் அவர் சிலுவையிலே செய்ததான மேன்மை அன்பு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை நேசிக்க வந்த தேவன். இந்த உலகத்தில் அன்பு கூற வந்த தேவன். அந்த தெய்வமாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு மிகப்பெரிய காரியம் நம்மேல் வைத்த அன்பு. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவனாகிய கர்த்தர். அவர் அன்புள்ள தேவன். சிலுவையிலே நமக்காக மரித்ததுடைய நோக்கம் அன்பை காட்ட வந்த அன்பின் தேவன். அதே ரோமர் 5 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. மனுகுலம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் காப்பாற்றியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கிரயத்துக்காக கொல்லப்பட்டீர்கள். அவருடைய இரத்தம் என்ற கிரயத்தை கொடுத்து பாவத்திலிருந்து மீட்டு நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ரட்சிப்பை கொடுக்கிறார் இரத்தத்தினாலே. அவருடைய இரத்தத்தினாலே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய 2வது நோக்கமே அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்கும்படியாக சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே மரித்தார். இந்த நற்செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு வெளியே வரும்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
தேவனுக்கு தூரமா ஆக்குவதற்கு காரணமே, தேவனுடைய தொடர்பு அற்று போவதற்கு காரணமே பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தெய்வத்துக்காக வாழ கல்வாரி சிலுவை உங்களை அழைக்கிறது. அவருடைய பாடு மரணத்தை பார்த்து வேதனைப்படுவது காட்டிலும் அவருக்காக சாட்சியாய் வாழ முன்வர கல்வாரி சிலுவை உங்களை நோக்கி பார்க்கிறது. தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வோம். கல்வாரி நாயகனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.